ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிவராஜா. தினம் ஒரு கேள்வி தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையில் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, தனது இறப்புக்கு பிறகு எனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று உயில் எழுதி வைத்து இறந்த தமிழறிஞர் யார்? அவர் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? அவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்? தன்னை கவர்ந்த தமிழ் நூல் என்று எதனை அவர் குறிப்பிடுகின்றார்? ஸோ இதுதான் உங்களுக்கான இன்னைக்கான கேள்வி, சரிங்களா? ஸோ போன வீடியோவில் பெயர் சொல்லை பற்றி பார்த்துருந்தோம். பெயர் சொல் எத்தனை வகைப்படும், அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக வினைச்சொல் என்றால் என்ன அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வினைச்சொல் மட்டும் பார்க்க போகிறது கிடையாதுங்க. அதனோட வினைமுற்றுனா என்னது, ஏவல் வினைமுற்றுனா என்னது, வியங்கோல் வினைமுற்றுனா என்னது, வினையாளனையும் பெயர் என்றால் என்னது, ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த ரெண்டையும் சேர்த்துக்கு உங்களுக்கு அதிகபட்சமாக 4 இருந்து 5 வினாக்கள் கேட்கலாம். சரி, ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வினைச்சொல் என்றால் என்ன அதை பற்றி பார்ப்போம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு வினை என்றால் என்னது, செயல். அப்போ ஒரு செயலை குறிக்கின்ற சொல்கள் எல்லாமே வினைச்சொல் என்று அழைக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அந்த எடுத்துக்காட்டு பாருங்க, எழுது. ஸோ எழுதுறது ஒரு செயல், அப்ப எழுதுங்கிறது ஒரு வினைச்சொல். பாடு அதுவும் ஒரு வினைச்சொல். ஆடு அதுவும் ஒரு வினைச்சொல். அப்ப வினைச்சொல் என்றால் என்ன, ஒரு செயலை குறிக்கின்ற சொல் வினைச்சொல் என்று அழைக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி இந்த வினைச்சொல்லை பத்தி தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, வினைச்சொல் வேற்றுமை உருபுகளை ஏற்காது. அதாவது நமக்கு தெரியும் ஐயாள்கு இன்னது கண், இதுதான் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு தெரியும். அந்த வேற்றுமை உருபுகள் வினைச்சொல்லில் வராது. அதே மாதிரி காலம் காட்டும். ஸோ 3 காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலங்களையும் வினைச்சொல் காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த வினைச்சொல்லை 2ஆ பிரிச்சிருக்காரு தொல்காப்பியர். வினைச்சொல்லானது 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவை பாருங்க, வினை, இன்னொன்னு குறிப்பு. ஸோ இதை தான் நம்ம இப்ப எப்படி படிக்கிறோம்னு பாருங்க. தெரிநிலை வினை, குறிப்பு வினை அப்படின்னு சொல்லிட்டு காலத்திற்கு ஏற்றவாறு நம்ம அதை சேஞ்ச் பண்ணி படிக்கிறோம். பட் தொல்காப்பியர் அதை எப்படி பிரிச்சிருப்பாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வினை குறிப்பு அப்பதான் பிரிச்சிருப்பாரு. இப்ப வினை என்றால் என்ன அப்படின்னா, காலத்தை தெளிவாக காட்டினால் அது தெரிநிலை வினை என்று அழைக்கப்படும். காலத்தை தெளிவாக காட்டாது அப்படின்னா அது குறிப்பு வினை அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இது என்னங்கிறத எக்ஸ்ட்ராவா நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இப்ப இதை மட்டும் தெளிவா பார்த்துக்கிறங்க. ஒரு செயலை குறிப்பிட்டால் அது வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். அந்த வினைச்சொல்ல வேற்றுமை உருபுகள் இருக்காது, ஆனால் காலம் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லியிருக்கா? தொல்காப்பியம் என்ற நூலை எழுதிய தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்ப வினைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க, தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வினைமுற்று. ஸோ ரொம்ப முக்கியமானது. இந்த வினைமுற்று பார்க்கறதுக்கு முன்னாடி முற்று என்றால் என்ன, எச்சம் என்றால் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஓகேங்களா? முற்று பெயர்லேயே இருக்கு பாருங்க, ஏதேனும் ஒரு செயல் முற்று பெற்றதாக இருந்தால் அது வினைமுற்று என்று அழைக்கப்படும். அப்ப அந்த வேர்டு எப்படி இருக்கணும்னா கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். பாருங்க, நடந்தான், அவ்வளவுதான், நடந்தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாடினான், இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்ப ஒரு வினை முற்று பெற்று முடிந்தால் அது வினை முற்று என்று அழைக்கப்படும். அப்ப எச்சம்னா என்ன சார் அப்படின்னா இன்கம்ப்ளீட் வேர்ட், அதாவது முற்று பெறாமல் இருக்கக்கூடிய சொல்களை எச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நடந்தான் அப்படின்னு இருக்கா, இது இப்ப நான் பாருங்க நடந்து அப்படின்னு மாத்துறேன். இப்ப நடந்து என்ன பண்ணா, அப்ப அந்த இடத்துல ஒரு கண்டினியூட்டியே இல்லாம இருக்கு. அப்ப நடந்து என்பது ஒரு வினை எச்சம். அதே மாதிரி பாடினான், இந்த இடத்துல எப்படி வரும் எச்ச வினையாக, பாடி அப்படின்னு வரும். சரிங்களா? சோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டைல கொஞ்சம் டீடைல்டா கத்துக்கலாம். இப்ப முற்று என்றால் என்ன, ஒரு செயல் முற்று பெற்றதை விளக்குவது முற்று என அழைக்கப்படும். அதே செயல் முற்று பெறாமல் இருந்தால் அது எச்சம் என்று அழைக்கப்படும். அதை மட்டும் பார்த்துக்கிறங்க. இப்ப இந்த வினை முற்று தெளிவா பார்ப்போம். அப்போ ஒரு வினை முற்று பெற்று முடிந்தால் அது வினை முற்று அப்படிங்கிறத பார்த்துருந்தோமா. இதை 2ஆ பிரிக்கிறாங்க. என்னென்னு பாருங்க, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டினால், காலத்தை வெளிப்படையாக காட்டினால் அவை தெரிநிலை வினைமுற்று என்று அழைக்கப்படும். அதே காலத்தை காட்டாமல் ஒரு பண்பையோ ஒரு பெயரையோ ஒரு இடத்தையோ காண்பித்து காலத்தை தெளிவாக காட்டாமல் இருந்தால் அது குறிப்பு வினைமுற்று என அழைக்கப்படும். சிம்பிளா முடிச்சுக்கலாம்.
இவை காலம் காட்டும், குறிப்பு வினைமுற்று காலம் காட்டாது. அவ்வளவுதான். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ்ல இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துப்போம். இப்போ ஜஸ்ட் வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2. ஒன்று தெரிநிலை வினைமுற்று, ஒன்று குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று காலத்தை தெளிவாக காட்டும், குறிப்பு வினைமுற்று காலத்தை தெளிவாக காட்டாது. அவ்வளவுதாங்க. ஸோ அடுத்து பாருங்க தெரிநிலை வினைமுற்று. ஸோ தெரிநிலை வினைமுற்றுங்கிறது பாருங்க, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படையாக அமைவது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தெரிநிலை வினைமுற்றுக்கான டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எப்படி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறத பாருங்க. செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ஐயும் உணர்த்துவது டேஷ் என அழைக்கப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சிம்பிளா என்னன்னு எழுதிடலாம், தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஒருவேளை எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் அல்ல, காலம் இருந்தாவே நம்ம தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்க இதுக்கான எக்ஸாம்பிள், மாணவி கட்டுரை எழுதினாள். இந்த இடத்துல செய்பவர் யாருங்க? இந்த இடத்துல செய்பவர் யார்? செய்பவர் இந்த இடத்துல மாணவி. அப்ப செய்பவர் காமிச்சிருக்காங்க. கருவி, ஒரு கட்டுரை எழுதுவதற்கு நமக்கு என்ன தேவை? எழுதுகோலும் ஒரு தாளும் தேவை. அப்ப கருவியில என்னது? எழுதுகோல். கருவி, எழுதுகோல் மற்றும் தாள். நிலம், சோ நிலம்னா இந்த கட்டுரை என்பது அவள் எங்க எழுதியிருக்கணும்? ஒன்னு பள்ளியில் எழுதியிருக்கணும் அல்லது கல்லூரியில் எழுதியிருக்கணும். அப்ப நிலம் என்பது அவள் எழுதக்கூடிய பிளேஸ், அப்ப பள்ளி. நெக்ஸ்ட் செயல், என்ன செயல் செய்யறாங்க? கட்டுரை என்பது எழுதுதல் தானே, அப்ப செயல்ங்கிறது என்னன்னு பாருங்க, எழுதுதல். செயல் என்பது எழுதுதல். அடுத்து பாருங்க காலம், ரொம்ப முக்கியமானது தான் சொல்லியிருந்தேன். பார்த்த உடனேயே இது என்ன காலம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டுரை எழுதினாள் அப்படின்னா எழுதி முடிச்சிட்டாங்க, அப்ப பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம். சரிங்களா? அப்ப காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்த காலம் இங்க மென்ஷன் ஆகி வந்திருக்கு. சோ அடுத்து பாருங்க செய்பொருள். சோ இந்த மாணவி என்ன செய்யறாங்க? கட்டுரையை எழுதுறாங்க. அப்ப செய்பொருள் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டுரை, அவள் செய்யக்கூடிய பொருள், செய்பொருள், கட்டுரை. அதே மாதிரி அவ்வளவுதான், 6மே அனுப்பிச்சாங்க. அப்ப செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6ஐயும் ஒரு வார்த்தையில் தெளிவாக காண்பித்தால் அவை தெரிநிலை வினைமுற்று என்று அழைக்கப்படும். அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. மாணவி, மாணவி வேண்டாம் இந்த வார்த்தை, எப்பயுமே நம்ம மாணவி சொல்லியாச்சா, இந்த இடத்துல நம்ம மாணவன் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மாணவன் ஓவியம் வரைந்தான். மாணவன் ஓவியம் வரைந்தான். சோ இந்த இடத்துல இந்த 6 பொருள்கள் என்னென்னது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? மாணவன் ஓவியம் வரைந்தான். இதுல செய்பவர் யார், கருவி யார், நிலம், செயல், காலம், செய்பொருள் என்னென்னது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? அப்ப தெரிநிலை வினைமுற்றுங்கிறது இந்த 6ஐயுமே உணர்த்தணும், அது தெரிநிலை வினைமுற்று. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க குறிப்பு வினைமுற்று. நம்ம அடி பார்த்திருப்போம், பெயர் சொல் 6 வகைப்படும் பார்த்திருப்போம்லாம். அல்ல பொருள், இடம், காலம், சினம், பண்பு, தொழில் இதெல்லாம் பார்த்திருப்போம். பாத்தீங்களா? இத 6ல ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டால் அது குறிப்பு வினைமுற்று அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. பாருங்க, பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை அடிப்படையாக கொண்டு விளங்குவது குறிப்பு வினைமுற்று. இதுக்கு முன்னாடி பார்த்தது 6மே அந்த வார்த்தையில் வர வேண்டும். ஆனா இந்த வாட்டி பாருங்க, இந்த 6ல ஏதேனும் ஒன்று வந்தாவே போதும், அது குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லலாம். ஆனால் காலத்தை தெளிவாக காட்டாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. பொன்னன், பொன்னன் என்பது எவ்வகை வினைமுற்றுன்னு பாருங்க. பொன்னன் இல்ல காலம் இருக்கா? இல்ல. அப்ப டக்குன்னு கண்ணை மூட்டி என்னன்னு பண்ணிக்கலாம், குறிப்பு வினைமுற்று அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஆனா உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, பொன்னன் என்பது குறிப்பு வினைமுற்று எவற்றை விளக்குகிறது அப்படின்னு கேட்பான். அப்போ பொருளை குறிக்கின்றது. அப்போ பொன்னை உடையவன் பொன்னன் என்று அழைக்கப்படுகின்றான். அப்ப இடம், தென்னாட்டார். ஸோ சவுத் சைடில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தென்னாட்டார். அப்ப அந்த இடத்தோட சேர்ந்து அவங்களை குறிப்பிடுறோம். அப்ப தென்னாட்டார் என்பது இடத்தை சார்ந்து குறிக்கும். காலம், ஆதிரையான். இந்த இடத்துல ஆதிரை என்பது எதனை குறிக்கும் பாத்தீங்கன்னா சித்திரை மாதத்தை குறிக்கும். நல்லா பாத்தீங்களா? காலம் காட்டும், ஆனால் தெளிவாக காட்டாது. அப்ப ஆதிரையான் என்பது குறிப்பு வினைமுற்று. சினை, கண்ணன், கண்களை உடையவன் கண்ணன் என்று அழைக்கப்படுகின்றான்.
பண்பு கரியன், ரொம்ப கருப்பா இருக்கிறனால அவனை கரியன் அல்லது கருமுகன் அப்போ நம்ம அழைக்கின்றோம். தொழில் எழுத்தன், இதெல்லாமே பாத்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று. மேலே கூறிய ஆறில் ஏதேனும் ஒன்றை மட்டும் விளக்கும், காலத்தை தெளிவாக காட்டாது. அப்படி விளக்கினால் அவை குறிப்பு வினைமுற்று என்று அழைக்கப்படும். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க ஏவல் வினைமுற்று. நல்லா பாருங்க, வினைமுற்று 2 தான் இருக்கும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. இதை தவிர்த்து தமிழில் ஏவல் வினைமுற்றும் வியங்கோல் வினைமுற்றும் இருக்கு. இல்ல ஏவல் வினைமுற்றுங்கிறது பாருங்க, ஏவல் வினைமுற்று தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் அல்லது கட்டளை இடுவது ஏவல் வினைமுற்று. படி, எழுது, கடைக்கு போ, மார்க் வாங்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கட்டளை இடுவது போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னு பாத்தீங்கன்னா அது ஏவல் வினைமுற்று என்று அழைக்கப்படும். அவ்வளவுதான். ஜஸ்ட் சிம்பிளா ஆர்டர் நான் போடுறேன், அதுதான் ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, பாடம் படி, கடைக்கு போ, இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க வியங்கோல் வினைமுற்று. அது என்ன சார் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு பாருங்க, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேந்தல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்றுகள் எல்லாமே வியங்கோல் வினைமுற்று என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன சார் வாழ்த்துதல்? ஒருத்தவன் நல்ல விஷயம் செஞ்சிருப்பான், நல்ல செயல் செஞ்சிருப்பான், வாழ்க வளமுடன், அப்ப அந்த இடத்துல வாழ்க என்பது வியங்கோல் வினைமுற்று, ஏன்னா அவனை வாழ்த்துறோம். வைதல், வைதல் அப்படின்னா அவனை திட்டுறது. அரசியல்வாதிகள் அந்த போராட்ட காலத்துல பாத்தீங்கன்னா ஒளிக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒளிக என்பது திட்டுறது, வைதல். விதித்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஆர்டர்ல வரும், கண்டிப்பா இதை செஞ்சுதான் ஆகணும் அப்ப நம்ம சொல்லுவோம் விதித்தல். வேண்டல் அப்படின்னு என்ன பாருங்க, ஒரு ரிக்வெஸ்டா நம்ம கேட்கறது, என்கிட்ட ஒரு பெண்ணு தருக, அந்த மாதிரி ரிக்வெஸ்டா கேட்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா வேண்டல். இதை கொண்டு முடியக்கூடிய வினைமுற்றுகள் எல்லாமே வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, வாழ்க என்பது வாழ்த்துதலுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒளிக வைதலுக்கான ஒரு எக்ஸாம்பிள், வருக என்பது விதித்தல். ஒரு மாணவன் வருகின்றான், வருக அப்போ நம்ம கூப்பிடுறோம், இது ஆர்டர்ல வராது, விதித்தல்ல வரும். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பாருங்க. ஏவல் அப்படின்னா நீ செய்டா அப்படின்னு சொல்றது, அதே வருக அப்படின்னு சொல்றது விதித்தல்ல வரும். ரெண்டுக்குமான வேறுபாடை கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி வேண்டல் அப்படின்னு பாருங்க, எனக்கு ஒரு பேனா அருள்க அல்லது எனக்கு ஏதேனும் ஒரு வரம் அருள்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது, இதெல்லாமே பாத்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த வியங்கோல் வினைமுற்று எது எதெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்க, இருதிணை, ஐம்பால், மூவிடம் ஆகிய இடங்களில் எல்லாம் வரும் வியங்கோல் வினைமுற்று. அது என்ன சார் உயர்திணை அப்படின்னு பாருங்க. உயர்திணை என்றால் ஒண்ணுமே இல்லைங்க, உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிப்பாங்க. சரிங்களா? உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிப்பாங்க. உயர்திணை என்றால் என்னன்னு பாருங்க, உயிருள்ள மனிதர்களை குறிப்பிடுவது, சிம்பிளா சொல்லணும்னா 6 அறிவு படித்த மனிதர்களை குறிப்பிடுவது உயர்திணை. சரிங்களா? 6 அறிவு மனிதனை குறிப்பிடுவது உயர்திணை. அவற்றை தவிர்த்து மற்ற அனைத்து உயிரினங்களையும் அனைத்து பொருள்களையும் குறிப்பிடுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிணை. 6 அறிவு தவிர்த்து உள்ள உயிரினங்களையும் மற்ற பொருள்களையும் குறிப்பிடுவது அக்ரிணை. அவ்வளவுதான். அப்ப திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2, ஒன்னு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. உயர்திணை என்பது 6 அறிவு படித்த மனிதனை குறிப்பிடுவது, அக்ரிணை என்பது அவனை தவிர்த்த மற்ற அனைத்தையும் குறிப்பிடுவது. ஐம்பால்னா என்ன சார்? ஐம்பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐம்பால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல ஐம்பால்ல எதெல்லாம் உயர்திணையில வரும்னு பாருங்க, ஆண் என்பது ஒரு மனிதன், பெண் என்பது ஒரு மனிதன், பலர் என்பது இந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் கூட்டமாக சேர்ந்தவர்கள். அப்ப இந்த 3மே பாத்தீங்கன்னா உயர்திணையில வரும். இந்த ஒன்றன் பாலும் பலவின் பாலும் எதுல வரும் பாத்தீங்கன்னா அக்ரிணையில வரும். சரிங்களா? அதே மாதிரி மூவிடம், மூவிடம் நமக்கே தெரியும். மூவிடம் என்னதுங்க? மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. அது என்ன சார்? தன்மை, தன்னை பற்றி சொல்வது அல்லது என்னை பற்றி சொல்வது, நான் செய்வது, நான் பாடுவது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா தன்மை. முன்னிலை அப்படிங்கிறது பாருங்க, எனக்கு முன்னாடி உள்ள உங்களை பற்றி சொல்லக்கூடியது, நீங்கள் படித்தீர்களா, நீங்கள் தேர்வு எழுதினீர்களா, இதெல்லாமே முன்னிலை. படர்க்கை என்பது பாத்தீங்கன்னா 3rd person, 3வது மனிதன், அவன் செய்தானா, அவன் எழுதினானா, அவன் படித்தானா, இதெல்லாமே பாத்தீங்கன்னா
படற்கையில வரும். சரிங்களா? அப்ப வியங்கோல் வினைமுற்றுங்கிறது பாருங்க, இருதிணை, ஐம்பால், மூவிடம் இந்த மூன்றுலயுமே வியங்கோல் வினைமுற்று வரும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வித்தியாசம் கட்டாயம் தேர்வுல இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று இந்த ரெண்டை மட்டுமே படிச்சீங்கன்னா கட்டாயம் ஒரு கொஸ்டின் வருங்க. அப்ப ஏவல் வினைமுற்று பாருங்க முன்னிலையில் மட்டுமே வரும். எனக்கு முன்னாடி உள்ளவனை மட்டும்தான் நல்லா ஆர்டர் பண்ண முடியும். தேர்ட் பர்சனை போய் நல்லா ஆர்டர் பண்ண முடியாது. அப்ப ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும்தான் வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்று அப்படி கிடையாது. இருதிணை, ஐம்பால், மூவிடம் எந்த இடங்களிலும் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே பாருங்க ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஸோ ஒருத்தவனை சொல்றனா அல்லது நிறைய பேரை சொல்றனா அப்படிங்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்வை எழுது. எழுது என்பது பார்த்தீங்கன்னா ஒருமை, இது ஏவல் வினைமுற்றுல வரும். இதே நான் பன்மையில சொன்னா எப்படி சொல்லுவேன்? எழுதுமின் அப்படின்னு சொல்லுவேன். எழுதுமின் இதுதான் தற்காலத்தில் எவ்வாறு பயின்று வந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுங்கள் அப்படிங்கிறது பயின்று வந்துள்ளது. ஸோ செய்யுள்களில் எழுதுமின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம உரைநடை வழக்கில் அதை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மருவி வந்துள்ளது. சரிங்களா? அப்ப எழுது என்பது ஒருமை, எழுதுமின் என்பது பன்மை. அப்ப ஈஸியா ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஆனால் வியங்கோல் வினைமுற்றுல வேறுபாடு கிடையாது. ஒரே ஒருத்தர் நல்ல விஷயம் பண்றான் அப்படின்னா நான் வாழ்க அப்படின்னு சொல்றேன். 10 பேர் சேர்ந்து அந்த விஷயத்தை செய்யறாங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன்? வாழ்க அப்படிதான் சொல்லுவேன். அப்ப இந்த ஒருமை பன்மை வேறுபாடு வியங்கோல் வினைமுற்றுல கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க கட்டளை பொருளில் வரும். ஸோ நீ இதை கட்டாயம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போறோம் பாத்தீங்களா, அதுதான். ஸோ இது கட்டாய பொருள்களில் மட்டும்தான் வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்று அப்படி கிடையாது. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த 4 பொருள்களிலுமே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஏவல் வினைமுற்று லாஸ்ட் பாருங்க. ஓகே, இது வரலைங்களா? ஓகே, எழுதிக்கிறேங்க. விகுதி பெற்றும் வரும் பெறாமலும் வரும். விகுதி பெற்றும் வரும் பெறாமலும் வரும். பாருங்க எழுது என்று சொன்னாலும் அது ஏவல் வினைமுற்று தான். ஆனால் அதுல விகுதி கிடையாது. எழுது மின் பாருங்க இல்ல விகுதிங்கிறது மின். அப்ப விகுதி பெற்றும் வரும் பெறாமலும் வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கட்டாயம் விகுதி பெற்றே வரும். கட்டாயம் விகுதி பெற்றே வரும். விகுதி இல்லாம வராது. அப்ப இதோட விகுதிகள் மோஸ்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா கா, இய, இயர். சரிங்களா? வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் மோஸ்டா எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கா, இய, இயர் இந்த 3 இதுல விகுதிகள் பெரும்பாலும் வரும். சரிங்களா? அப்ப இந்த ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுக்குமான வேறுபாடுகள் பாத்துக்கிறங்க. கட்டாயம் இந்த 2 மட்டுமே படிச்சீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம். சரிங்களா? ஓகே, சோ அடுத்தது பார்ப்போம். வினையாளனையும் பெயர். அது என்ன சார் வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறத பாருங்க. ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் அதை செய்யும் கருத்தாவை குறித்தால் அது வினையாளனையும் பெயர் என அழைக்கப்படும். அப்ப நான் ஒரு செயல் செய்யறேன், ஆனா ஒரு வார்த்தை அந்த செயலை குறிக்காம என்னை குறிக்குது. அந்த செயலை செய்யக்கூடிய கருத்தா என்பது நான் தான். அப்ப என்னை குறித்தால் அது வினையாளனையும் பெயர் என அழைக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இந்த வினையாளனையும் பெயர் காலம் காட்டுமா? கட்டாயம் காட்டும். மூவிடங்களிலும் வரும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்ப வினையாளனையும் பெயர் பாருங்க காலமும் காட்டும், மூவிடங்களிலும் வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. கொடுத்தான். சரிங்களா? கொடுத்தான் என்பது ஒரு வினைமுற்று. சரிங்களா? நான் ஏதோ சம்திங் ஏதோ கொடுக்கிறேன், கொடுத்தான், அது வினைமுற்று. கொடுத்தவன் என்பது அந்த கொடுக்கக்கூடிய நபரை அந்த கருத்தாவே குறிக்கிறது. அப்ப கொடுத்தவன் என்பது வினையாளனையும் பெயர். எடுத்தேன் இதுவும் என்னை குறிப்பது. எடுத்தேன் நான் ஏதோ சம்திங் எடுக்கிறேன், அப்ப என்ன கருத்தாவே குறிக்கிறது. இது வினையாளனையும் பெயர். சென்றவன் எவனோ போயிட்டான், சோ சென்றவன் அவனை குறிக்கின்றது. அப்ப அதுவும் ஒரு வினையாளனையும் பெயர். படித்தவன், சோ இதுவும் பாத்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். சரிங்களா? சோ இன்னைக்கான டாபிக்ல வினைச்சொல் பார்த்திருந்தோம், வினைமுற்று 2 வகைப்படுங்கிறத பார்த்திருந்தோம், தெரிநிலை குறிப்பு அப்படின்னு. அப்புறம் ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, வினையாளனையும் பெயர் எல்லாமே பார்த்துட்டோம். சரிங்களா? சோ அடுத்த கிளாஸஸ் அடுத்த 10 நிமிஷத்துல இனிமே நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் எல்லாம் தமிழ்ல கேட்டிருக்காங்களோ அதை பத்தின ஒரு வீடியோவை நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ இன்னைக்கான கேள்விக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.